ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இந்த சேனல் வந்து ஃபுல்லாகவே மதர்ஹுட்ஸ் பற்றி தான். நம்மளோட சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்ஸ் நேச்சுரல் வேர்ல்டு. இந்த சேனலில் மதர்ஹுட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ப்ரெக்னென்சி, நியூபார்ன், பேரண்டிங் கேர், பேரண்டிங் டிப்ஸு, நியூபார்ன் கேர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மதர்ஹுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் என்னென்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். மதர்ஹுட்ஸை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் நம்மளோட வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தாராளமாக உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னென்சியோட ட்ரைமஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சியோட ட்ரைமஸ்டரை மொத்தம் 3 விதமாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், 3 டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்தை தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த். ஃபர்ஸ்ட் 3 மந்த்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. 4, 5, 6 இந்த 3 மாசத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. 7, 8, 9 இந்த 3 மாசத்தை தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் இருக்கும்னு சொல்றோம். வாமிட்டிங் இருக்கும், கேர்னஸ் இருக்கும், தலை சுத்தல், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் ப்ராப்ளம், ஹெட்டேக், தலைவலி, இது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது முடியாது. இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டரை நீங்கள் இன்டேக் பண்ணணும். நீங்கள் வாமிட்டிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டயர்ட் ஆகிடும். உங்களுக்கு எச்சில் முழுங்கினா வாமிட்டிங் வரும், தண்ணி குடிச்சா வாமிட் வரும், ஃபுட்டு சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வரும். பட் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம காலையில் ஆஃப் இட்லி சாப்பிட்றோன்னா ஒரு 1/2 வந்து ஆஃப் இட்லி சாப்பிடுங்க, இன்னொரு 1/2 கழிச்சு இன்னொரு ஆஃப் இட்லி சாப்பிடுங்க. அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட முடியுதோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஓகே இப்போ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படியாவது வந்து நீங்கள் ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கணும். அதுமாரி ஜூஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் சாப்பிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்தி. இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்தில் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கும் நல்லது, உங்களோட பேபிஸ்க்கும் நல்லது. நீங்கள் ஃபுட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி ஃபுட்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. வாமிட் வருது, எனக்கு முடியல, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சாப்பிடாம இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எப்படியாவது இந்த 3 மந்த்ஸை நீங்கள் கடந்துட்டாலே போதும். போக போக வந்து உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இது எல்லாமே வந்து 4th மந்த்தில் கம்மியாயிடும். அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்து அந்த அளவுக்குலாம் வாமிட்டிங் வந்து தெரியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லணும்னா எனக்கு வந்து செகண்ட் மந்த்தில் இருந்து தான் எனக்கு அந்த சென்சேஷன் தெரிஞ்சிச்சு. அதிகமாக வாமிட்டிங் இருந்து ரொம்ப அந்த கேர்னஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் 4 மந்த்லேயே கம்மி ஆயிடுச்சு. ஒரு 2 மந்த் அந்த மாதிரி நம்ம அதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணோம், கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப சோர்வாகாமல் அந்த டைம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் டென்ஷன் ஆகாமல் உங்களோட பேபி எப்படி இருப்பாங்க, நம்ம பேபி வந்துட்டா நம்ம வந்து நம்ம பேபியை எப்படி கேர் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கேர்னஸ்ஸு இந்த வாமிட்டிங் இதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி டைம்லையும் இந்த மாதிரி பேபியை வந்து நம்ம கையில் வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேபியை பற்றி உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்துடும், எதுவுமே உங்களுக்கு தோணாது. கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் வந்து வெளிவரலாம். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாமே ஹாப்பியாக இருக்கணும். இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ அது உங்களோட பேபியை தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு அதுலேருந்து நீங்கள் வெளிவரதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை நீங்கள் செய்யலாம். ஒருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட் காமனாக இந்த மாதிரி வாமிட்டிங், ஹெட்டேக் இது எல்லாமே வர்றதுக்கு காமன் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுட்டு மெயின். ஃபுட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டாதான் அந்த சக்தி எல்லாமே பேபிஸ்க்கு ப்ளசண்டா மூலியமாக பேபிஸ்க்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே போகும். நீங்கள் சாப்பிடாம நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டுன்னு இதுவாகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் பேபி பற்றி கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பேபியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பேபி முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பேபிக்காக என்ன வேணாலும் நீங்கள் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு 9 மந்த்ஸுக்கு ஓரமாக வச்சுட்டு உங்கள் பேபியை மட்டுமே நினச்சி அவங்களுக்காக நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பண்ணுங்கள். ட்ராயிங் பண்ண பிடிக்குமா பண்ணுங்கள், பெயிண்டிங் பண்ண பிடிக்குமா பண்ணுங்கள், பாட்டு கேட்பீங்களா பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவிட்டிஸ் இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இல்லை குக்கிங் பிடிக்குமா பண்ணுங்கள். அதே சமயம் நமக்கு ரெஸ்ட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தீங்கன்னா
உங்கள் பேபியும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. கண்ணை மூடுறதுக்குள்ளே இந்த 3 மாதம் எப்படியோ நம்மளுக்கு ஸ்பீடாக போயிடும். நீங்கள் இதை தாண்டி வர்றதுல தான் இருக்குது. இதுவே நல்லா ஸ்பீடாக போயிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ன்றது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ட்ரைமஸ்டர். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இதெல்லாம் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேப்லெட்ஸுமே நீங்கள் எடுக்காதீங்க. தேவையில்லாத எந்த டேப்லெட்ஸுமே இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 45 days ஆகிடுச்சுன்னா, இல்லை 50 days நீங்கள் எப்போ போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து எப்படியோ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் டாக்டர் உங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் எதுக்காவது டேப்லெட் எடுக்கிறீங்க, அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி மெடிக்கலில் வந்து டேப்லெட் வாங்கி போடுறவங்களா இருந்தீங்கன்னா, அடிக்கடி இன்ஜெக்ஷன் இருக்காது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிளினிக் அந்த மாதிரி போட்டவங்களா இருந்தால் அந்த மாதிரி அந்த தப்பாக மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு கார்டு போட்டு நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே வந்து மந்த்லி நீங்கள் போகணும். அவங்க வந்து உங்களுக்கு அயன் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்காக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இந்த டேப்லெட் எடுக்கலாமா, இது பேபி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தது கிடையாது. நான் என்னோட ப்ரெக்னென்சியில் டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் தவிர வேறு எந்த ஒரு டேப்லெட்ஸுமே நான் எடுத்ததே கிடையாது. டாக்டர் கொடுத்த அந்த அயன் டேப்லெட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் டேப்லெட்ஸுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் எந்த ஒரு இதையுமே டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம எந்த ஒரு டேப்லெட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் இந்த 9 months கம்பல்சரி நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க, நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருப்பீங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தலைவலி வருது டேப்லெட் போடுவேன், ஃபீவராக இருக்குது டேப்லெட் போடுவேன், இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறதா இருந்தாலும் உங்கள் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் நர்ஸு உங்களோட நம்பர் வந்து நர்ஸ் கிட்ட இருக்கும், நர்ஸும் அவங்களோட நம்பர் கொடுப்பாங்க. இந்த நர்ஸோட நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டு நீங்கள் டேப்லெட் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஹெட்டேக்குமே சரி எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் டேப்லெட் யாருமே போட மாட்டாங்க ப்ரெக்னென்சியில். ஸோ அதனால் டாக்டர் சொல்கிறத கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து கேட்டு உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியை கஷ்டமாக எடுத்துக்காமல் ஹாப்பியான ஒரு ஜேர்னியாக எடுத்து பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக திங்க் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பி ப்ரெக்னென்சி. நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டரை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணேன். தேங்க்யூ.